ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆஃபருங்க. என்னென்னா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 ரூபா 50 காசு தான். அதாவது பேரோட விலை பார்த்தீங்கன்னா 18 ரூபா தான். ஓகேங்களா, ஒரு பேர் எடுத்திங்கன்னா 18 ரூபா தான். பட் நான் இதில் என்னென்ன கப்பின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரெட் கப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா கப்பியில் நார்மல் பேட்டர்ன்லாம் வரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அந்த கோப்ரா கப்பி முடிஞ்சால் அந்த கோப்ரா கப்பியே ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த நார்மல் பேட்டர்ன், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோப்ராக்கு ப்ரீட் ஆனது தான். குட்டி வந்துச்சுன்னா கோப்ராவில் தான் வரும். கோப்ரா இந்த ரெட் கப்பியில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுப்பாங்க. ஒரு பேரோ இல்லை 2 பேரோ, நிறைய எடுத்தாங்கன்னா 2 பேர் இல்லாட்டி ஒரு பேர் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 பேர் இல்லாட்டி 10 பேர். ஓகேங்களா, சேம் நேற்றுக்கு சொன்னதே தான். இது வந்து இதுலேயும் இந்த கோப்ராலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீடிங் சீஸ். பட் கோப்ரா என்னால் கொடுக்க முடியுமே தெரியல, எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ண முடியுமே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டெக்ஸிரோங்கிறது. ஸோ ஒயிட் டெக்ஸிரோ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து செம்ம குவாலிட்டியில் இருக்கும். பட் என்னென்னா சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஏன் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இன்கேஸ் பெரிய ஃபீமேலாக இருந்ததுன்னா இந்த பாடி லைட்டாக அந்த குளிருக்கான ப்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பாடி பெண்டான மாதிரி வரும். இன்கேஸ் இது வரும். இல்லை ப்ரோ சின்னதாக வரும் அப்படின்னாங்கன்னா முடிஞ்சால் நல்லா தான் போட்டுருப்பாங்க. இல்லாட்டி இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே வந்துடும். ஆனால் ப்ரீடிங் சீஸ் தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ப்ரீடிங் சீஸ். அந்த பெண்டானுக்கு தான் 1-2 ப்ரீடிங் சீஸாக தான் இருக்கும். இல்லை நார்மலாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் போட்டு விட பார்க்குறேன். இன்கேஸ் வந்து மேல் சின்னதாக தான் இருக்கும். ஃபீமேல் இன்கேஸ் சைஸாக இருந்தால் சைஸாக போட்டுரும். அப்படி இல்லாட்டி அந்த பெண்டு மாதிரி ஆனது தான் வரும். ஓகேங்களா, இல்லை நார்மலாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நான் நார்மலாக போகிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஒன்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா தயவு செஞ்சு எங்களுக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. 11:30 மணிக்கு தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு திருப்பி மெசேஜ் பண்ணும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் தயவு செஞ்சு நான் வீடியோ சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கப்பி, நான் பெரிய ரெட் கப்பியே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த தம்போயர் ரொம்ப 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 லாஸ்ட் குவாலிட்டி. ஓகேங்களா, ஏன்னா நேற்று ஏகப்பட்ட இது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுக்குறேன். இதுவுமே சின்னதாங்க, ஒரு பேர். ஓகேங்களா, சின்னது கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு ஆக்சுவலாக ஒரு பேர் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, 5 பேர் எடுத்தால் ஒரு பேர் கொடுக்க பார்க்குறேன். இருந்தால் கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி ஒயிட் டெக்ஸ்டில் 2 பேர் கொடுக்குறேன். பிளாட்டினம் ஏர் ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாட்டினம் ஏர் ஒரு பேர். ஸோ வேறு ஏதாவது கப்பி இருந்தால் ஒரு பேர் கொடுக்க பார்க்குறேன். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக், அதாவது இந்த ப்ரீடிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 5 பேர் ஆர்டர் பண்ணாலும் ஒரு பேரோ 2 பேரோ கண்டிப்பாக போகுங்க. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவ்வளோதான் ஃபிஷ் நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசங்களுக்கு ஒரு சின்ன கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, நம்ம கூட நம்மளே பார்த்துக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி. ஸோ அதை நான் வீடியோ சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் நான் அதை வரவங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 டே மட்டும்தான். ஓகேங்களா, ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபுல்லாகிடுச்சு, என்னால் அமுச்சு விடவே முடியல, எல்லாமே ஃபிஷ்ஷே இல்லை அப்படின்னா திருப்பி நான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இது இருக்கும். நான் இன்கேஸ் இது பண்ணிடுறேன். எங்களுக்கு ஒன்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா இது விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க என்னன்னா இது ப்ரீடிங் சீஸுங்கிறது இது 1-2 மட்டும்தான். ஓகேங்களா, மற்ற எல்லாமே மீடியமாக தான் இருக்கும். நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருதுங்க. என்னன்னா எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் கஸ்டமர் நான் இது பண்ணுறதில்ல. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் குறை சொல்லிங்க. இந்த 1-2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் இது வந்து சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ் தம்போயர் எடுத்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்கொயரின்னு சொல்லிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரோ 10 பேரோ தான். ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு சூப்பராக கொடுப்பீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு என்னென்னா அந்த டைமில் என்கொயரியே பண்ணல பெருசாக. ஏன்னா ப்ரீடிங் சைஸ் தான் நான் சொல்லிட்டேன் 120 ரூபா தான் பேர் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, தம்போயரும் ஃபுல் இந்த இயர்ஸோட ப்ரீடிங் சைஸ் 120 ரூபா சொன்னேன். அப்போ பெருசாக எனக்கு என்கொயரியே வரல. பட் என்னன்னா இது மாதிரி ஆஃபரில் 45 ரூபா போடும்போது என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன், சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா அவங்க மெசேஜும் பண்ணுறாங்க, எல்லாமே கேட்டாங்க இது மாதிரி எவ்வளோ அமௌண்ட் நான் போட்டு விட்றேங்க அப்படின்னு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் போட்டு விட்றேன் அப்படின்ட்டு. ஓகே போட்டு விடுங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ இல்லை ப்ரோ சின்னதாக தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் ஆர்டரும் பண்ணாங்க. இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே வந்து ப்ரோ எல்லாமே பேரண்ட் கப்பியாக அனுப்பிச்சி விட்ருங்க ப்ரோ எல்லாமே ப்ரீடிங் சீஸாக அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் புரிய முடியாது. ஏங்க நான் ப்ரீடிங் சீஸாக நான் இருந்தால் சொல்லிடுவேன் ப்ரோ இல்லை ப்ரோ சின்னதாக தான் ப்ரோ வரும். பசங்க ஆர்டர் எடுக்கும்போது ஓகேன்னு போட்டு விட்றானுங்க. அந்த தப்பாக வந்து இனிமேல் சொல்லிட்டேன். அப்படிலாம் எடுக்காதரா, ஏன்னா தப்பு. ஏன்னா அவங்கள்ட்ட ப்ரீடிங் சீஸ் சொல்லாதீங்க. என்னென்னா சொல்லு ஸ்ட்ரிக்டா ப்ரோ இது மாதிரி சண்டே தான் ப்ரீடிங் சீஸ் வரும், நீங்கள் வேணால் அப்போ ஆர்டர் பண்ணுங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்ட்ரிக்டாக சண்டை போட்டேன் பசங்கள்ட்ட, எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்லிட்டேன்.
ஏன்னா தப்புடா ஆர்டர் எடுக்கும்போது ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க மெசேஜ் பண்ணும்போது ஓகேன்னு போட்டு விட்றானுங்க. அதுவும் என்ன நினச்சிங்கன்னா ஒரு ப்ரீடிங் சீஸ் தான் வர மாட்டேங்குது. என்னன்னா இந்த ப்ரீடிங் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது கண்டிப்பாக எனக்கே ப்ரீடிங் சீஸ் அந்த 45 ரூபாய்க்குலாம் தரமாட்டாங்க. ஓகேங்களா, அது தம்போயெல்லாம் ப்ரீடிங் சீஸ் 45 ரூபாய் தரவே மாட்டாங்க. சின்னதாக நான் தெளிவாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப ஆர்குமெண்ட் வரும்போது என்னன்னா 4 மணி வாங்கிடுவாங்க. என்ன ப்ரோ நான் ப்ரீடிங் சீஸ் தானே கேட்டேன். அதாவது நான் வந்து என்ன கேட்குறேன்னா நான் கேட்குற தப்பு சொல்லிங்க. எப்பயுமே நான் கேட்குற தப்பு சொல்ல அது எந்த விதத்தில் கேட்கணுன்னு தான் இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க ப்ரோ இல்லை ப்ரோ சின்னதாக ப்ரோ இருக்கும் உங்களுக்கு ப்ரீடிங் சீஸ் வேணும் நான் சண்டே அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. நான் டீசெண்டாக நேற்றுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, பட் இருந்தாலும் என்னன்னா அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இது மாதிரி ட்விஸ்ட் வைக்கும் போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவுமே வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு 4-5 மெசேஜ் கான்வர்சேஷன் இது ஒன்று போயிடும். அதுக்கப்புறம் இடையில ஒரு துணிச்சு வருமா துணிச்சு விட்டுறாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. திடீர்னு இன்கேஸ் போகலன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நம்ப வரும். என்ன ப்ரோ நான் சொன்னல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. எங்களுக்கு அதுதான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பயமாக இருக்குது. நான் அதனால தான் வீடியோவில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக பார்த்து பேசுகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ் கோசரம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு 9 ரூபா 50 காசு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். பேர் 18 ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ப்ரீடிங்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ப்ரீடிங் சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அது மீடியம்னு நான் சொன்னால் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். நான் தெளிவாக இன்றைக்கெலாம் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி நான் அந்த சண்டே வீடியோவில் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணுங்கிறீங்க இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கடைசியாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. நீ கொஞ்சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதனால் வந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். பசங்களை ரிப்ளை பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபோன் கால்ஸ் ஏதாவது எமர்ஜென்சி அது மாதிரினா ஃபோன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.